எல்லோருக்கும் நமஸ்காரம். 6வது பதிகம் பாட போறோம். ராகம் ஆனந்த பைரவி, தாளம் கண்டசா. முதல்ல விருத்தம். எண்ணிக்கையில்லாத துன்பங்கள் மேல் மேல் ஏறிட்டொரு காந்தோ, எவ்விதம் உளம் சகித்து உய்குவேன் இப்பொழுது எடுத்திட்ட ஜன்மம் இதனில். நன்னி எள்ளளவு சுகமானது ஒரு நாளிலும் நான் அனுபவித்ததில்லை. நாடெல்லாம் அறியும் இது கேட்பது ஏன்? நின்னுளவும் நன்றாய் அறிந்திருக்கும் அம்மா. புண்ணியம் பூர்வ ஜனனத்தினில் செய்யாத புலையனானாலும் நினது பூர்ண கடாட்ச வீக்ஷண்யம் செய்து எனது உண்மையை அகற்றி அருள்வாய். மன்னவர்கள் விண்ணவர்கள் நித்தமும் பரவும் இசை வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுவனேமி புகழ்நாமி சிவசுவாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. பல்கும் சரம் தோட்டு எறும்பு கடையானதொரு பல்லுயிர்க்கும் கல்லிடை பட்டதேரைக்கும் அன்றோர் பவீதிடும் கருப்பையொரு ஜீவனுக்கும் மல்கும் சராசர பொருளுக்கும் இமையாத வானவர் குழாதினீக்கும் அம்மா மற்றும் ஒரு மூவர்க்கும் யாவர்க்கும் அவரவர் மனச்சலி பில்லாமலே அம்மா. நல்கும் தொழில் பெருமை உண்டாயிருந்து மிகு நவநிதி உணர்ந்திருந்தும் நான் ஒருவன் வறுமையில் சிறியனானார் அன்னகை புனகல்லவோ. அல்கலன் துன்பனா அளவெடுக்கும் சோலை ஆதி கடவுரின் வாழ்வே அம்மா. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமி ஏ அம்மா அபிராமியே அபிராமியே அபிராமியே. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஆனந்த பைரவியா ஆனந்தமா அனுபவிச்சு பாடுங்க எல்லாரும். நன்றி, நமஸ்காரம். 6வது பதிகம் பாடினோம். அதோட அர்த்தம் பார்ப்போம். முதல்ல விருத்தத்தோட அர்த்தம். எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள் மேன்மேல் ஏறிட்டோருக்கு அந்தோங்கிறார். அதாவது எண்ணிக்கை இல்லாதையா, எண்ணின்றா 1 2 எண்ண முடியாத நிறைய துன்பங்கள் மேல் மேலே வருது. அப்போ அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நினச்சுண்டு எவ்விதம் உளம் சகித்து அம்மா இந்த உள்ளத்தில் எப்படி அதை நினச்சி நான் சகிப்பேன்னு சொல்லுங்கோ. அப்போது நான் இந்த ஜென்மம் இப்பொழுது எடுத்துட்ட ஜென்மங்கிற இந்த ஜென்மத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது கொஞ்சம் எள்ளு நன்னி எள்ளளவு சுகமானதொரு
நாளினும் நான் அனுபவித்ததில்லைங்கிறார். எள்ளளவு சுகம் கூட நான் அனுபவிக்கலை, எப்போதும் துன்பம் தாங்கிறார். அப்போ நாடெல்லாம் அறியும் இது கேட்பதுவே அப்படிங்கிறார். அப்போது அதனால் உனக்கு தெரியுமா, நின்னுளமும் நன்றாக அறிந்திருக்கும், உனக்கு தெரியும். அப்போ புண்ணியம் பூர்வ ஜனனத்தில் செய்யாத புலையனார். இப்போ பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்யாத புலையனானா கூட உன்னோடு பூர்ண கடாட்ச வீட்சண்யம் செய்தனது. அப்போது அந்த புலேனு கூட அவன் புண்ணியம் செய்யாட்ட கூட உன்னோடு பூர்ண கடாட்சம் இருந்தாக்க எல்லாம் சரியாக இல்லையாமாங்க. அதனால் புண்மையை அகற்றி அருள்வாய். புண்மைனா தவறுகள், என்னோட தவறுகள் எல்லாம் அகற்றி நீ நீக்கி அருள்வாய் அம்மாங்கிறார். அப்புறம் மன்னவர்கள் விண்ணவர்கள், மண்ணில் உள்ளவா விண்ணில் உள்ள தேவர்கள் எல்லாருமே உன்னை பாடி நித்தவும் பரவும் இசை வளர்த்திரு கடவுள்வாள் வாமி சுபநேமி அப்படிங்கிறார். அப்போது என்னோட துன்பங்கள் எண்ணிக்கையே இல்லை, அதெல்லாம் நீதாம்மா உன்னோட கடக்கன் பார்வையால், உன்னை பூர்ண கடாட்ச பார்வையால் அதெல்லாம் நீக்கணும்மாங்கிறார். ஆச்சா. அடுத்தது ஆனந்த பாட்டு. பல்கும் சரந்தொட்டு எறும்பு கடையானது. பல் குஞ்சரம் தொட்டு, குஞ்சரம்னா யானை, யானை தொட்டு எறும்பு கிடையாது. எறும்பு யானை எறும்புலேருந்து பல்லுயிர்க்கும் கல்லிடை, பல உயிர்களோடு பல உயிர்களும், அதே மாதிரி யானை எறும்பு மாதிரி பல உயிர்களும் கல்லில் பட்ட தேரைக்கு அப்புறம் அன்னைக்கு கருப்பையில் உற்பத்தி ஆகிற ஜீவனுக்கும் கூட நீ என்ன செய்கிறேன்னாக்கா அவாவா ஆளுக்கு தகுந்த மாதிரி நீ பொருள் கொடுக்குறே. அப்படி மல்கும் சராச்சர பொருளுக்கும் மீத வானவர் குழாத்து நிற்கும். வானவர்னா தேவர்கள், தேவர்களுக்கு கூட்டங்களுக்கு குழாத்துக்குன்னா கூட்டங்கள் அவளுக்கும் அப்புறம் மற்றும் ஒரு மூவருக்குங்கிற. மற்றும் ஒரு மூவர்னாக்க சிவன் பிரம்மா விஷ்ணு அவளுக்கும் இப்படி அவாவா சக்திக்கு அவாவா தொழிலுக்கு ஏற்று அவளோட மனம் சந்தோஷப்படுற மனச்சலிப்பில்லாமை சந்தோஷப்படுற மாதிரி அவளுக்கு அவளோட ஃபுட்டு அவளோட செல்வத்தை கொடுக்குறேன். அப்படி இருக்கப்பட்ட நீ உனக்கு நவநிதி இருக்கு. நவநிதி என்னெல்லாம் 9 வகையான நிதி. நவம்னா 9, 9 வகை நிதி என்னெல்லாம்? சங்க நிதி, பதும நிதி, மகர நிதி, கச்சப நிதி, முகுட நிதி, மகா பதும நிதி, கர்வநிதி, நீலநிதி, நந்தநிதி, இப்படி 9 வகை நிதி நீ வச்சுருக்கே. ஆனால் அந்த நீ வச்சுட்டு இருந்துட்டும் நான் ஒருவன் வறுமையில் சீரியனானா. இந்த நிதி அப்படி நீ வச்சுருந்தோம், ஆனால் நான் அந்த வறுமையில் நான் கொஞ்சம் சின்ன ஆயிட்டேன்னாக்க அப்போ அந்நகைப்பு உனக்கே அல்லவோங்கிற. அப்போ அது உனக்கு இல்லையா அவமானம். அம்மா நான் உன்னோடு பக்தன், அப்போ நீ இவ்வளோ நிதியை வச்சுருந்துட்டும் நான் அதை வறுமையில் சுழண்டா உனக்கல்லவமா கஷ்டம் அப்படிங்கிற. அப்போ அல்கலன் துன்பனா அளவெடுக்குன்னு சொல்லி பூஞ்சோலை மாதிரி இருக்கிற அந்த ஆதி கடவுளில் வாழப்பட்ட அபிராமியே, அமுதீஸ்வர் ஒரு பாகம் அகலாத சுகபாணியாக இருக்கிற அபிராமியே என்னோடு துன்பத்தெல்லாம் நீதாமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பார்த்தேடா. 9 நிதி அவள் வச்சுட்டு இருக்கானா அம்பாள், இவருக்கு கொடுக்கணுன்ட்டு அவள் ரெக்வஸ்ட் பண்ணுறாள். அதுதான் இந்த பதிகத்தோடு அர்த்தம். எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் நல்ல செல்வங்கள் பெற்று ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். நமஸ்காரம் எல்லாருக்கும்.